நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் இந்த ஜாதி படம் எடுத்து சுற்றி திரிவாங்க தெரியுங்களா டேரக்டரு. இதெல்லாம் இந்த படத்தை போய் பாருங்களா. ஜாதி படம்னா எப்படி இருக்கணும், அது எப்படி ஜாதி படம்னு தெரியாமல் இருக்கணும், அதில் என்ன சொல்ல வராங்கன்ற இந்த அழுத்தம் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த படத்தோட டேரக்டரு சித்தின்லால ஏதோ ஒரு பேர் அப்படி எடுத்து வச்சிருக்காப்புல. ஹீரோவுக்கு ஒரு 200 கோடி ரைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் அது ஒரு 50 கோடி ரைட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. அப்புறம் டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு 50 கோடி ரைட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. ஒரு 50 கோடியில் படம் ரைட்டு முடிஞ்சு போச்சு. 350 கோடி. பிஸ்னஸ் ஒரு 425 கோடி வந்துருச்சு. ரைட் 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 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படி எடுத்தா என்ன படம் வளங்க இருக்கிறோட பூரா கொலகாரனாகவும் கொடூரமானவனாகவும் அன்னை அக்கா தங்கச்சி பூரா பூரா வெட்டுற மாதிரி தான் நம்ம ஊரில் கதை வருது. வேறு ஊருக்காரன் படம் பண்ணும்போது பார்க்கறதுக்கு பொறாமையாக இருக்குது. இம்பிட்டு அழகாக அங்கேயெல்லாம் படம் பண்ணுறாங்க, நம்மளால ஏன் பண்ண முடியல. ஏஆர்எம் படம் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம ஊர் ஆளுகளுக்கு பிடிக்குதாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் அவன் சொல்கிற கதையை அம்பிட்டு நேர்த்தியாக சொல்லி வச்சுக்கான். அந்த கதையை நம்ம பார்க்கும்போது ஏஆர்எம் அப்படின்னு ஒரு படம் இப்போ தான் பார்த்தேன். இந்த ஏஆர்எம் படத்தில் பாசிட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மேல் ஜாதி மக்கள் கீழ் ஜாதி மக்கள். இந்த படத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்ட்டு அந்த ஒரு 2 பெரிய விஷயம் இருக்கு இல்லையா, அதை கதையோடு சொல்லிட்டு போனது இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுலேயும் ஒரு சிலையை வச்சு ஒரு ஃபேண்டஸியாக எடுத்தது இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த படத்தில் இருக்கிற அந்த கலரி வர்மம் இதை அந்த நேட்டிவிட்டியோட சொன்னது அடுத்த ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த படத்துடைய இசையும் சரி, ஒளிப்பதிவும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, அதெல்லாம் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். மைனஸ் அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டால் அது மலையாள படம். ஸோ மலையாள படத்தில் ஓரளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகும். ஒரு சில படங்கள் நமக்கு புரியாது. அந்த மாதிரி இந்த படங்களில் சில விஷயங்கள் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். இது எங்கேயோ ஏற்கனவே பார்த்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே சில விஷயங்கள் தோணும். ரெண்டாவது, அந்த ஹீரோ டொவினோ தாமஸ் நம்ம ஊரில் மாரிங்கிற ஒரு படத்தில் மாரி 2ல் கூப்பிட்டு வச்சு காமெடி பீஸ் ஆகி வச்சுட்டாங்க. அதனால் பார்க்கும்போது நமக்கு காமெடியாக தான் தோணும். என்னடா இவனை போய் ஹீரோவா அப்படின்ற மாதிரி தான் தோணும். இதெல்லாம் ஒரு மைனஸாக இருக்குது. அப்புறம் திரைக்கதை 2வது பாதியில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அது தேவையான வேகம். அதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கிளைமேக்ஸில் ஒரு உழுக்க முடியாத ஒரு சம்பவத்தை ஒன்று காட்டும். அடே எங்கள் அப்பாண்டே எழுந்திரிச்சுன்னு கை தட்டலாம். அந்த அளவுக்கு இதில் ஒரு விஷயம் இருக்குது. இது மட்டும்தான் இதில் மைனஸ். படம் டொவினோ தாமஸோடைய ஒரு 50வது படம். வேறு படமே இல்லை. போன வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படம்னால வேறு எந்த படமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் போய் உட்காந்தோம். சரி, மலையாள படம்னா என்ன இருக்க போகுது, வழக்கமான ஒரு கதை, அந்த கதையில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் மேக்கிங்கில் மிரட்டிட்டாங்க. மேக்கிங்கில் மிரட்டினாலும் பரவாயில்ல, நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் இந்த ஜாதி படம் எடுத்து சுற்றி திரிவாங்க தெரியுங்களா டேரக்டரு. இதெல்லாம் இந்த படத்தை போய் பாருங்களா. ஜாதி படம்னா எப்படி இருக்கணும், அது எப்படி ஜாதி படம்னு தெரியாமல் இருக்கணும், அதில் என்ன சொல்ல வராங்கன்ற இந்த அழுத்தம் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த படத்தோட டேரக்டரு சித்தின்லால ஏதோ ஒரு பேர் அப்படி எடுத்து வச்சிருக்காப்புல. அட்டேங்க அப்பா, இதுதான் கதை, இப்படித்தான் இருந்துச்சு அப்படித்தான் இருந்துச்சுங்கிறது வாயிலேயே சொல்லலை, கதையில் அப்படியே ஸ்க்ரீன் பிளேயில் சொல்கிறாரு மாதிரியாக இருந்துச்சு. ஏய், இப்படி கூட சொல்லலாம்டா ஒரு கதையை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுச்சு. அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ஊர் ஆளுங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மேனு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அந்த பயங்கரமாக ஓடி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், இந்த கராத்தே பண்ணுறேன் அது பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்களே. கேரளாவுக்கு எப்போவுமே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா கலரி தான். அந்த கலரி அப்படிங்கிறது படம் முழுசு ஒரு கலரி வீரன் காட்டணுன்றதுக்காக படத்தில் அந்த டொவினோ தாமஸ் அந்த கலரி வீரன்றது ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ்லையுமே காட்டுவாப்புல. அதையும் கற்றுக்கிறோம்னுங்க. ஏன்னா நம்ம சும்மா அப்படியே அடிச்சு விட்டு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன், நாங்கள் ஓடணும்னா இதாகிடுவோம் அதாகிடுவோம் அப்படின்னு இதெல்லாம் கிடையாது. ஐயோ, ஒரு படம் வரும்போது அதில் சில விஷயம்லாம் அப்படி இப்படின்னு பார்த்து தான் பண்ண அடிக்கிறது. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சிஜி அப்படித்தாங்க வரும், அதுக்கு மேலே புதுசெல்லாம் ஒன்றுமே வராதுங்க, எங்கள் சிஜியெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் நம்மளால சொல்லுவாங்கல்ல. அவ்வளோ பட்ஜெட்டு இவ்வளோ பட்ஜெட்டு ஏதோ நாங்கள் அந்தளவுக்கு கொடுங்க. கேரளாவிலலாம் பிஸ்னஸும் கம்மி, அவங்க பட்ஜெட்டும் கம்மி. ஏன் இந்த விஷுவலை போய் பாருங்க, அம்பட்டு அழகாக இருக்கே, எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியலையே. ஆனால் இதில் அழகாக இருக்கே, அது எப்படி முடிஞ்சு அவங்களால மட்டும் முடியும் அதே பட்ஜெட்டில். ஏன்னா அவங்க முன்னாடியே இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சீனும் எப்படி இருக்கணும், இந்த வசனம் எப்படி இருக்கணும், இந்த திரைக்கதை எப்படி நகரணும், இதில் இன்னும் பார்த்து பார்த்து மனைக்கிடுறாங்க. நம்ம அப்படியா எடுத்த உடனே ஹீரோவுக்கு ஒரு 200 கோடி ரைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் அது ஒரு 50 கோடி ரைட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. அப்புறம் டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு 50 கோடி ரைட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா.
ஒரு 50 கோடியில் படம் ரைட்டு முடிஞ்சு போச்சு. 350 கோடி பிஸ்னஸ் ஒரு 425 கோடி வந்துருச்சு. ரைட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி எடுத்தா என்ன படம் வளங்க, என்ன படம் வளங்க? அதாவது நீங்கள் இவ்வளோ கோடி கொடுத்து அதை வந்து வியாபாரமாக்குறீங்க. சினிமாங்கிறது வியாபாரம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வியாபாரத்துக்கு உள்ளேயும் வந்து சினிமாங்களை ஒரு நல்ல நல்ல விஷயங்களும் கொடுக்கணும்ல. அது எங்கே மிஸ் ஆகி போச்சே? இந்த படம் ஒரு படம் இருக்குது, போய் பாருங்க. அம்புட்டு அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 3 ஜென்ரேஷன் கதையை வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து நேர்த்தியாக கொண்டு போய் கொடுத்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இருக்கிறோட பூரா கொலகாரனாகவும் கொடூரமானவனாகவும் அன்னை அக்கா தங்கச்சி பூரா பூரா வெட்டுற மாதிரி தான் நம்ம ஊரில் கதை வருது. இப்போ இந்த கதையெல்லாம் மாறி ஒரு கதையை எடுத்து வைக்கிறாங்கன்னும் போது அதெல்லாம் நம்ம தூக்கி கொண்டாடணும். அப்படிப்பட்ட படம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்டலாம் வந்து, நீ வந்து நம்ம ஊர் படம் ஒரு படத்தையுமே நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்க. ஏன் வேற படம் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த படமே உனக்கு பிடிக்கலையா? அது சினிமாவில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசலாம். சினிமாவில் இருந்ததால தான் நாங்கள் இப்படி பேசுகிறோம். வேறு ஊருக்காரன் படம் பண்ணும்போது பார்க்குறதுக்கு பொறாமையாக இருக்குது. இம்பிட்டு அழகாக அங்கேயெல்லாம் படம் பண்ணுறாங்க, நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையாக இருக்குது. அதையும் மீறி யாராவது ஒரு ஆள் தப்பி போகிறது நல்ல படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு ஆள் கிடையாது, மார்க்கெட்டிங் ஆள் கிடையாது, அதை பற்றி வெளியில் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இப்படி பூரா வெறும் பஞ்சாயத்தாக இருக்கிறதுனால தான் நம்ம ஊர் ரசிகர்கள் பூரா அந்த படத்தை பற்றி ஒழுங்காகவே பார்க்குறது கிடையாது, பேசுறது கிடையாது. ஏஆர்எம் படம் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம ஊர் ஆளுகளுக்கு பிடிக்கலாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் அவன் சொல்கிற கதையை அம்பிட்டு நேர்த்தியாக சொல்லி வச்சுருக்கான். அந்த கதையை நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருக்கிறாங்க. அப்புறம் மியூசிக்கு எப்பா இந்த இவராடா வந்து அந்த ஒத்தையடி பாதையில் போட்ட மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி மியூசிக் போட்டு வச்சிருக்காரு. இது 50வது படம் அப்படின்றதுனால சும்மா ஏதோ ஒரு ஏனோ மியூசிக் போடாமல் 3 ஜென்ரேஷன் மியூசிக்கையும் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அது வித்தியாசமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பார்த்துருக்காப்புல. நம்ம ஊரில் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் யாருமே வந்து ரொம்ப மோசம் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ கதைக்கு ஏற்றாப்புல மியூசிக் பண்ணுறாங்களாண்டா ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க. இந்த இதையும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்க. ஏன்னா இங்கே போய் பாருங்கள், புதுசாக வந்த மியூசிக் டைரக்டர் அம்பட்டாலாம் மியூசிக் போட்டிருக்காரு. பொதுவாகவே ஏன் மலையாள படங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. தூக்கி வச்சு கொண்டாடுறோம்னா அவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க, அதனால் கொண்டாடுறோம்யா. இப்போ நாங்கள் நீங்களும் நல்லா எடுங்க, நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோமா? கொண்டாடத்தானே செய்வோம். கடைசி விவசாயின்னு ஒரு நல்ல படத்தை நாங்கள் வந்து எங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடணும். நல்லா இருக்குன்னு கடைசியில் தான் பேசணும். உரியடின்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த டைரக்டர். கடைசியில் அந்த படத்தை வந்து தமிழ் ரேக்கர்ஸில் பார்த்து தான் வந்து படம் நல்லா இருக்குன்னே நம்ம பேசணும். அப்போது ஒரு படம் வரும்போது அதுக்கு உரிய அங்கீகாரமே கொடுக்காம அதுக்கப்புறம் போய் அந்த படத்தை வந்து சூப்பராக இருக்குது அப்படி இருக்குது இப்படின்னு பேசுறதுனால படம் எடுத்தவனுக்கு ஏதாவது பைசா பிரயோஜனம் கிடைச்சிச்சா? இல்லை யாராவது மதிச்சோமா? இல்லை. அவன் தெருவில் சும்மா சுற்றி திரியும் போது சார் நாங்கள் சூப்பராக இருக்குது சார்ன்னு சொல்கிறதுனால மட்டும் அவன் வீட்டில் அடுப்பெரிஞ்சிருமா? இதுதான் எங்க பிரச்சனை என்னடா, ஒன்று படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும். ஏஆர்எம் படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, போய் பார்க்குறவங்க பாருங்கள். இது என் தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். நீங்களும் உங்கள் கருத்தை பார்த்துங்க.